வெளியான பாஜக உத்தேச வேட்பாளர் பட்டியல். களப்பணியை தொடங்கிய வேட்பாளர்கள் யார் யாருக்கு எந்த தொகுதி? இன்னும் சட்டசபை தேர்தலுக்கு 3 மாதங்களே இருக்கும் நிலையில் தமிழக தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. தமிழக பாஜக தலைமை பாஜக போட்டியிடக்கூடிய தொகுதி என சுமார் 70 தொகுதிகளை பட்டியலிட்டு டெல்லி தலைமைக்கு அனுப்பியிருக்கிறது. இதிலிருந்து சுமார் 40 தொகுதிக்கு குறையாமல் பாஜக போட்டியிடும் என்கிற தகவல் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் முதல் 20 தொகுதிக்கான உத்தேச வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. அதில் தென் மாவட்டத்தில் உள்ள தொகுதிகளில் யார் யார் எந்த தொகுதியில் போட்டியிட இருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலி சட்டசபை தொகுதியில் போட்டியிட இருப்பதாக உத்தேச பட்டியல் உறுதிப்படுத்துகிறது. காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி பாஜகவில் இணைத்துக் கொண்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி ஏற்கனவே அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விளவங்கோடு தொகுதியில் போட்டியிடுவார் என்கிற தகவல் வெளியாகியுள்ளது. மதுரையில் பாஜக சார்பில் 2 தொகுதியில் போட்டியிடும் என்கிற தகவல் வெளியாகியுள்ளது. ஒன்று பாஜக சார்பில் நேரடியாக ஒரு தொகுதியிலும், மற்றொன்று கூட்டணி கட்சியான தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் நிறுவன தலைவர் திருமாரஞ்சி போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மதுரையில் பெரும்பான்மையாக இருக்கும் முக்குளத்தோர் சமூகத்திற்கு தேர்தலில் போட்டியிட பாஜக சார்பில் வாய்ப்பு மறுக்கப்பட்டு வருகிறது என்கிற விமர்சனத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தென் தமிழகத்தில் முக்குளத்தோர் சமூக மக்கள் மத்தியில் செல்வாக்கு மிக்க தலைவராக வலம் வரும் திருமாரஞ்சி மதுரை வடக்கு தொகுதியில் பாஜக சின்னமான தாமரை சின்னத்தில் போட்டியிட இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் மதுரை தெற்கு தொகுதியில் சௌராஷ்டிரா சமூக மக்கள் அந்த தொகுதியில் முக்குளத்தோர் சமூகத்திற்கு அடுத்தபடியாக பெரும்பான்மையாக இருந்து வருகிறார்கள். அந்த வகையில் சௌராஷ்டிரா சமூகத்திற்கு அங்கீகாரம் கொடுக்கும் வகையில் பாஜக சௌராஷ்டிரா சமூகத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு வரும் 2026 சட்டசபை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்கிற அந்த சமூகத்தின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் மதுரை தெற்கு தொகுதியில் சௌராஷ்டிரா சமூகத்தைச் சேர்ந்த பாஜக முன்னாள் மாவட்ட தலைவர் கே ஸ்ரீனிவாசன் மதுரை தெற்கு தொகுதியில் போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பரமக்குடி தொகுதியில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் பொன் பாலகணபதி போட்டியிட இருப்பதாக கூறப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தொகுதியில் பாஜக மாநில நிர்வாகி ராம ஸ்ரீனிவாசன் போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அருப்புக்கோட்டை தொகுதியில் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் சுமார் 20% மேல் இருப்பதால் தெலுங்கு பேசக்கூடிய ரெட்டியார் சமூகத்தைச் சேர்ந்த ராம ஸ்ரீனிவாசன் அருப்புக்கோட்டை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நாங்குநேரி தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிட இருப்பதாகவும், நாகர்கோவில் தொகுதியில் பாஜக சிட்டிங் சட்டமன்ற உறுப்பினர் MR காந்தி மீண்டும் அதே தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு தொகுதி, காரைக்குடியில் ஒரு தொகுதி, தேனி மாவட்டத்தில் ஒரு தொகுதி என பாஜக போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்பொழுது தென் மாவட்டத்தில் பாஜக போட்டியிடும் தொகுதிகளை பார்த்தோம். அடுத்ததாக வட மாவட்டம், டெல்டா, கொங்கு, சென்னை போன்ற பகுதியில் பாஜக போட்டியிட இருக்கும் தொகுதிகளை பார்க்கலாம்.